தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் 8 தொகுதிகளை குறைக்க சதி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க மார்ச் 5 அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மக்களவை தொகுதிகளை நீடிக்க தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு கிடைத்த தண்டனையா என்றும் கேள்வி. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தை கண்டித்து ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 64,600 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. கட்சி பணிகளை தடுக்கும் வகையில் சோதனை நடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கருவாடு மீனாகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியாது என்ற எடப்பாடி கருத்துக்கு பதிலடி. பாஜகவின் மாநில நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் கட்சியிலிருந்து விலகல். மும்மொழி கொள்கை திணிப்பு, திராவிடத்தின் மீதுள்ள வெறுப்பு காரணமாக விலகுவதாக கடிதம். தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஜாக்டோ ஜியோ போராட்டம். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். காலமுறை ஊதியத்தை அமல்படுத்து. மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் மாலையில் பெய்த சாரல் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. வரும் 1ஆம் தேதி குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. கோவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். காங்கிரஸ், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கண்டன முழக்கம். சிவகங்கை அருகே திருடிய பைக்கை 4 நாட்களில் திருப்பி கொடுத்த திருடன். மன்னிப்பு கடிதத்துடன் பைக்கை பயன்படுத்தியதற்காக பணத்தையும் வைத்துவிட்டு சென்றவர் பற்றி விசாரணை. மகா சிவராத்திரியை ஒட்டி மதுரையில் பூக்களின் விலை 3 மடங்கு உயர்வு. கிலோ 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ 1200 ரூபாயாக அதிகரிப்பு. திருப்பத்தூர் அருகே மகா சிவராத்திரியை ஒட்டி 27 அடியில் ருத்ராட்சங்களால் உருவாக்கும் சிவலிங்கம். சுமார் 7 லட்சம் ருத்ராட்சங்களால் பிரம்மாண்டமாக வடிவமைப்பு. கடும் பனியும் வெயிலும் மாறி மாறி இருப்பதால் கோவையில் குறைந்த வாழை சாகுபடி. குறைந்த அளவே விற்பனைக்கு வருவதால் வாழை இலை கிடுகிடு உயர்வு. நிதிஷ்குமாருக்கு எதிராக பேசிய ராஷ்டிரிய ஜனதா தளம் எம்எல்சி பதவி நீக்கம் செல்லாது. தேர்தல் ஆணையத்தின் இடைத்தேர்தல் அறிவிப்பையும் ரத்து செய்தது உச்சநீதிமன்றம்.
டெல்லி சட்டப்பேரவையில் இருந்து 21 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இடைநீக்கம். எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் தர்ணா. தெலங்கானா மாநிலத்தில் சுரங்க விபத்து ஏற்பட்டு 72 மணி நேரத்தை கடந்தது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 8 பேரை உயிருடன் மீட்பதில் சிக்கல். நியூ இந்தியா கூட்டுறவு வங்கியில் நடிகை பிரீத்தி ஜிந்தாவின் 18 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என புகார். கேரள காங்கிரசின் குற்றச்சாட்டுக்கு பிரீத்தி ஜிந்தா திட்டவட்ட மறுப்பு. ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளத்தில் கோயில் தேர் திருவிழாவில் அர்ச்சகர்கள் உற்சாக நடனம். அர்ச்சகர்களின் பிரேக் டான்ஸ் இணையத்தில் பரவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஆட்டம் மழையால் நிறுத்தம். மழை தொடர்ந்ததால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. ஒன்றிய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகங்களின் முன்பு திமுக மாணவர் அணியினர் மற்றும் மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தபால் நிலையம், ரயில் நிலையத்தில் இருந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையால் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தி மொழி திணிப்பை ஏற்க மறுப்பதால் ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான 2512 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவர் அணியினர் உட்பட மாணவர் அமைப்புகளின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பள்ளி மாணவர் ஒருவர் தனது உண்டியல் சேமிப்பு தொகையை முழுவதுமாக தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்தில் கல்வித்துறைக்கு பிரதமர் மோடி காசு தரல. அதனால் நான் சேமித்து வச்ச காசு தமிழக அரசு முதலமைச்சர் அவருக்கு நான் தந்தேன். உளுந்தூர்பேட்டையில் ரயில் நிலையம், தபால் அலுவலக பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை போராட்டக்காரர்கள் அழிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி தமிழ் வாழ்க என்று உற்சாகமாக முழங்கினர். நாகையில் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து இந்தி திணிப்புக்கு எதிராக கண்டன பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். மும்மொழி கொள்கை என்ற பெயரினால் இந்தியா முழுவதும் இன்றைக்கு 3 மொழிகளை அமல்படுத்தக்கூடிய நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு ஏற்கனவே இருமொழி கொள்கையை கொண்ட மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தி மொழியை ஏற்க மாட்டோம் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு இந்திய மாணவர் சங்கம் இன்ற தினம் நாகை அரசு கல்லூரியில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தில் ஆர்ப்பாட்டத்தின் இடையே தமிழ் மொழியின் சிறப்புகளை விளக்கிய மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கவனத்தை ஈர்த்தது. இதேபோல திருவாரூர் ரயில் நிலையம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்கள் தமிழ் உணர்வோடு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இந்தி திணிப்புக்கு எதிரான கண்டனங்களை அழுத்தமாக பதிவு செய்தனர். மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை திணிக்கவில்லை என்று ஒன்றிய பாஜக அரசு கூறி வந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்திற்கே முன்னுரிமை அளிக்கப்படுவது தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களில் தமிழ்நாடு மட்டுமே இருமொழிக் கொள்கையை பின்பற்றி வருகிறது. எஞ்சியுள்ள அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கல்வி திட்டமே பின்பற்றப்படுகிறது. இவற்றில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 9 இந்தி பேசும் மாநிலங்களில் முதல் மொழியாக இந்தியும், இரண்டாவது மொழியாக ஆங்கிலமும் உள்ள நிலையில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்துக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்தி பேசாத மாநிலங்களில் கர்நாடகா, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட 15 மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக இந்தியே பிரதானமாக கற்பிக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள 7 யூனியன் பிரதேசங்களில் டெல்லி, சண்டிகர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முதல் மொழியாக இந்தி உள்ள நிலையில் டெல்லி மற்றும் சண்டிகரில் மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதம் உள்ளது. லட்சத்தீவு, ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் மூன்றாவது மொழியாக இந்தியே உள்ளது. விதிவிலக்காக புதுச்சேரியில் மட்டும் மூன்றாவது மொழியாக பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் ஏதாவது ஒரு இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக கற்கலாம் என்ற ஒன்றிய அரசின் உறுதிமொழி ஏட்டளவில் மட்டுமே இருப்பது உறுதியாகி உள்ளதாக கல்வியாளர்கள் விமர்சித்துள்ளனர். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் 8 மக்களவை தொகுதிகளை குறைக்க ஒன்றிய அரசு சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது குறித்து விவாதிக்க வரும் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு இன்று மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலான மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கை மிகுந்த ஆபத்தானது என்று ஸ்டாலின் தெரிவித்தார். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ள நிலையில் அதுவே நாடாளுமன்றத்தில் நம் பலம் குறைய காரணமாகிவிடும் என்றால் எந்த வகையில் அது நியாயமாகும் என அவர் கேள்வி எழுப்பினார். ஜனநாயக முறையில் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை என்று ஸ்டாலின் கூறினார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல 10 ஆண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் இருந்து அதிக பிரதிநிதிகள் இருப்பார்கள் என்றும் அதனால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்து நமது குரல் நசுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் எச்சரித்தார். இதனால் மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அனைத்துக் கட்சி தலைவர்களும் அரசியல் கடந்து பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்ற மாநிலத்தை தண்டிப்பது ஜனநாயக நடைமுறை அல்ல என முதலமைச்சர் ஸ்டாலின் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்களவைத் தொகுதி வரையறை தமிழ்நாட்டிற்கு மட்டுமின்றி மொத்த தென்னிந்தியாவுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு அரசியல் பிரதிநிதித்துவ இழப்பு ஏற்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் ஃபேர் டெலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் என்ற ஹேஷ்டேக் தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆனது. ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடாது என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தற்போது உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையே தொடர வேண்டும் என்றும் திமுகவின் டி.கே.எஸ். இளங்கோவன், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே உள்ள எண்ணிக்கையில் தொகுதிகள் எல்லை பெரிதாக ஆக்கலாம்.
ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் திட்டமான மக்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற காரணத்தினாலே தான் அங்கே மக்கள் தொகை பெருக்கம் இருக்கிறது. ஒன்றிய அரசின் திட்டத்தையே அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல், சரியாக நடைமுறைப்படுத்தாமல் தொகுதிகளை மட்டும் அதிகமாக பெறுவது என்பது ஒரு நியாயமற்ற போக்கு என்பதை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லி, தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது உள்ள நிலையிலிருந்து குறையக்கூடாது என்பதை வலியுறுத்தி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். மாநில உரிமை அது எந்த சூழ்நிலையிலிருந்து பறிக்கக்கூடாது. ஏன்னா தொகுதியை பொறுத்தவரை அதிகப்படுத்தணும். ஏற்கனவே பொதுச்செயலாளர் தான் வலியுறுத்தியிருக்காரு. ஏன்னா நம்ம பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 39 தொகுதின்றது இன்னொரு 10 தொகுதி கூட கூட்டலாம். ஆனால் அதை அதாவது 39 தொகுதிக்கு மேலே கூட்டுறதை போயிட்டு அதை தொகுதியை குறைப்பது என்பது எந்த நிலையில் தமிழ்நாடும் ஏற்றுக்கொள்ளாது, தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அந்த கருத்தை கடுமையான அளவுக்கு அந்த கருத்தின் அடிப்படையில் கட்சி இருக்கின்ற காரணத்தினால் இப்போ அவங்க கூட்டியிருக்கிறாங்க ஒரு கூட்டத்தை. இது ஏற்கனவே எங்கள் கருத்தை நாங்கள் தெரிவிச்சிட்டோம். ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அது சொல்வதா இல்லையா, அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு அப்படி என்பதை 39 நாடாளுமன்ற தொகுதிகளை 8 குறைத்து 31 நாடாளுமன்றமாக ஆக்குவதற்கு ஒன்றிய அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் விரோத சட்டம், மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக தென்னிந்திய மக்களுக்கு எதிரானது. அதிலும் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடை, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக எங்களுடைய மேனாள் முதலமைச்சர்கள், தலைவர் பெருமக்கள், மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து குடும்ப கட்டுப்பாடை நடைமுறைப்படுத்தினார்கள். அதற்கு தண்டனையாக இப்பொழுது 8 தொகுதியை நாங்கள் எடுப்போம், 39இல் 31 நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். பட்ஜெட்டாக இருக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரச்சனையாக இருக்கலாம், மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை அம்பலப்படுத்துவதில் மற்ற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். ஆகவே குரலை ஒடுக்க வேண்டும் என்கிற முறையில் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டிருப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க செயலாகும். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. கோரிக்கைகளை பரிசீலிக்க அரசு தரப்பில் 4 வார காலம் அவகாசம் கேட்கப்பட்ட நிலையில் அதனை ஏற்க மறுத்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை எழிலகம் முன்பு திரண்ட அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், 30% காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 200க்கும் மேற்பட்டோர் தற்செயல் விடுப்பெடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகவே இந்த போராட்டத்தின் வாயிலாக அரசு ஆசிரியருடைய மனப்போக்கை இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோ ஜியோனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டம் கூடிய விரைவில் கூடி அடுத்த கட்டமாக மிக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவதற்கான திட்டமிடல்களை எதிர்நோக்கும் அமுல்படுத்தும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் பணிக்கு செல்லாததால் அலுவலகங்கள் வெறிச்சோடின. தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அரசு ஊழியர்கள் முற்றுகையிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வை பறிக்கக்கூடிய அரசாணை 243 கடந்த 2023 டிசம்பர் மாதத்திலே வெளியிட்டு ஒட்டுமொத்தமாக தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் மத்தியிலே
ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதேபோல திருச்சி, உதகை, தேனி உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் தடையை மீறி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். பழனியில் 14 கிலோ அடங்கிய தக்காளி பெட்டி 100 முதல் 150 ரூபாய் வரையில் விலை போகிறது. மொத்த விற்பனையில் தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரையே விற்பனையானது. இதனால் பல விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளி பழங்கள் விலை போகாததால் குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர். மொத்தத்திலேயே எல்லா காய்கறியுமே ரொம்ப விலங்கமையாக விற்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. வேற வழி இல்லாமல் இங்கே கொண்டு கொடுக்குறாங்க. இந்த விலைக்குமே எங்களால் விற்கவும் முடியல. எங்க சூழ்நிலை சந்தைக்கு காலிஃபிளவர் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வெகுவாக சரிந்துள்ளது. ஒரு பூ 6 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து காய்கறிகளின் விலை சரிவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை மதிக்காமல் மும்மொழி கொள்கையை ஒன்றிய அரசு திணிக்க முயற்சிப்பதை ஏற்க முடியாது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தலைமை பொறுப்பில் உள்ள பெண்களின் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் குறித்த தேசிய மாநாடு சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி முதல்வர் மேரி தலைமையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட கனிமொழி ஒன்றிய அரசை விமர்சித்தார். ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையில் சொல்லப்போனால் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர்கள்தான், ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய நண்பனை வித்தியாசமான முறையில் வரவேற்ற நண்பர்களின் வீடியோ வைரலாகி வருகிறது. துபாயில் பணியாற்றி வரும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த கண்ணன் திருமணத்திற்காக சொந்த ஊர் திரும்பியுள்ளார். அவரை வரவேற்பதற்காக திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்த நண்பர்கள் வித்தியாசமான முறையில் வரவேற்று அதனை வீடியோவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். லால்புரம் ஊராட்சியை சிதம்பரம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3000க்கும் மேற்பட்ட விவசாய கூலிகள் உள்ள ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். 3000க்கும் மேற்பட்டவர்கள் கூலி தொழிலாளிகளும் 100 நாள் வேலையை செய்வதற்கு ஜீவனாதி செய்து கொண்டிருக்கிறார்கள். கால்நடைகள் கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே கால்நடைகள் இங்கே வளர்க்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்வாதாரமே விவசாயத்தையும் கால்நடைகளை நம்பிதான் நாங்கள் கிராமப்புறத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நகர்ப்புறம் இப்போதைக்கு தேவையில்லை. இனி முக்கிய நிகழ்வுகளை 1 நிமிட செய்திகளாக தற்போது காணலாம். ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 2வது நாளாக நீடிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 32 பேரையும் 5 விசை படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. போராட்டத்தின் காரணமாக 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய்க்கும் மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருவதோடு 10,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலை சார்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. எடப்பாடி பழனிசாமியை துரோகி என மறைமுகமாக விமர்சித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை அழிவிலிருந்து மீட்க நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடி வாழ்தல், உழைத்து பிழைத்தல், பகிர்ந்து அளித்தல் போன்ற பண்புகள் இல்லாதவர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்பது அண்ணாவின் பார்வை என குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்புகளை கடைபிடித்து ஜெயலலிதாவுக்கு தான் இன்றளவும் விசுவாசமாக இருப்பதாகவும் இதனை ஜெயலலிதாவும் பாராட்டியிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தற்போது அதிமுகவில் ஏற்பட்டுள்ள சலசலப்பால் கட்சி அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கவலை தெரிவித்துள்ள ஓ பன்னீர்செல்வம் கட்சியை மீட்டெடுக்க நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நன்றி கெட்டவர்கள் நிச்சயம் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் துரோகம் நிச்சயம் வீழ்த்தப்படும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் சூளுரைத்துள்ளார்.
மும்மொழிக் கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவில் இருந்து விலகுவதாக நடிகை ரஞ்சனா அறிவித்துள்ளார். பாஜகவின் கலாச்சார பிரிவு மாநில செயலாளராக செயல்பட்டு வந்த அவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து விடுவித்துக் கொள்வதாக நடிகை ரஞ்சனா அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கிடையாது என ஒன்றிய அரசின் செயல் ஆணவமாகவும் அதிகார திமிராகவும் உள்ளது என்று அவர் கூறினார். நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா, இந்த மொழி இந்த நாங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் ரொம்ப ஒரு தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன். ஆரோக்கியமான விவாதத்துக்கே இடம் இல்லை. நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னா இதை கட் பண்ணிடுவேன் அதை கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. சென்னை கோபாலபுரத்தில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் 2500 சதுர அடி பரப்பளவில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல் குத்துச்சண்டை அரங்கமாக உருவாகியிருக்கும் அகாடமி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து அரங்கத்தில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியை கண்டு ரசித்த முதலமைச்சர் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குத்துச்சண்டை அகாடமி திறப்பு விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா நாளையுடன் நிறைவடைகிறது. இதுவரை சுமார் 60 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பக்தர்கள் உயிரிழப்பு, டெல்லி ரயில் நிலைய நெரிசலில் 18 பக்தர்கள் மரணம் உள்ளிட்ட பல்வேறு அசம்பாவித சம்பவங்களால் கும்பமேளா நிகழ்ச்சி சர்ச்சைகளுக்கு உள்ளானது. இந்த சூழலில் மகா சிவராத்திரியான நாளையுடன் கும்பமேளா நிறைவடைகிறது. நாளை கடைசி நாள் என்பதால் அங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கூட்டத்தை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேச மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். டெல்லி முதல்வர் அலுவலகத்திலிருந்து அம்பேத்கர் மற்றும் பகத்சிங்கின் படங்கள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக இன்றும் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர். எச்சரிக்கையை மீறியும் போராட்டத்தை தொடர்ந்ததால் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான அதிஷி, முன்னாள் அமைச்சர் கோபால் ராய் உள்ளிட்ட எம்எல்ஏக்களை 3 நாட்கள் இடைநீக்கம் செய்து சட்டப்பேரவைத் தலைவர் விஜயேந்தர் குப்தா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 14 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த சிஏஜி அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குறித்து அவதூறாக பேசியதற்காக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மேலவை உறுப்பினர் சுனில்குமார் சிங் பதவி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு பட்ஜெட் விவாதத்தில் பேசியபோது முதலமைச்சருக்கு எதிராக கருத்து தெரிவித்ததற்காக மேலவையில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதனை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. சுனில்குமார் சிங் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசியிருந்தாலும் அவரை மேலவையிலிருந்து நீக்கியது அதிகபட்ச தண்டனையாகும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். பதவி நீக்கம் செய்யப்பட்ட 7 மாத காலம் அவரது தவறுக்கு போதுமான தண்டனையாக கருதலாம் என குறிப்பிட்ட நீதிபதிகள் அவரது தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் அறிவிக்கையையும் ரத்து செய்தனர். தெலங்கானா மாநிலத்தில் சுரங்க விபத்து ஏற்பட்டு 72 மணி நேரம் கடந்த நிலையில் உள்ளே சிக்கியவர்களை மீட்பதில் சிரமம் நீடிக்கிறது. ஸ்ரீசைலம் இடது கால்வாய் திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகர் கர்னூல் மாவட்டத்தில் 44 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது.
டோமலபண்டா பகுதியில் நீர்க்கசிவு ஏற்பட்டதால் அதை சரி செய்யும் பணியில் 40 ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். சனிக்கிழமை காலை திடீர் மண் சரிவு ஏற்பட்டு சுரங்கம் மூட தொடங்கியது. ஆபத்தை உணர்ந்த 32 பேர் தப்பியோடிய நிலையில் 8 பேர் மட்டும் சுரங்கத்தின் உள்ளே சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள், தேசிய பேரிடர் மற்றும் மாநில பேரிடர் குழுவினர் என 300 வீரர்கள் கடந்த 3 நாட்களாக ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் கடற்படையினரும் உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க மீட்பு பணியில் ஈடுபட்ட எரித்துளை வீரர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சுரங்கத்தில் தொடர்ந்து நீர்க்கசிவும் சகதியும் உள்ளதால் எஞ்சிய 10 மீட்டர் தொலைவை மீட்பு படையினர் அடைவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. திருமணம் செய்ய தனக்கு ஏற்ற ஒருவரை தேடி வருவதாக முன்னாள் பிரபஞ்ச அழகியும் நடிகையுமான சுஷ்மிதா சென் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் நேரலையில் தோன்றிய அவர் ரசிகர்களுடன் உரையாடினார். அப்போது திருமணம் குறித்த ரசிகரின் கேள்விக்கு பதிலளித்த சுஷ்மிதா சென் தனக்கும் திருமணம் மீது ஆசை இருப்பதாகவும் ஆனால் திருமணத்திற்கு ஏற்ற உரிய நபர் கிடைப்பதும் அவசியமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். திருமணங்கள் வெறும் நிகழ்வுகள் அல்ல, இரு மனங்கள் இணையக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு மனதை தொடும் உணர்வு கிடைக்கும் போது திருமணம் செய்து கொள்வேன் என்றும் சுஷ்மிதா சென் தெரிவித்தார். அவரின் இந்த கருத்தை ரசிகர்கள் வரவேற்றுள்ளனர். நடிகர் ரோமனுடன் உறவில் இருந்து வந்த சுஷ்மிதா சென் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்தார். பின்னர் முன்னாள் IPL நிறுவனர் லலித் மோடியுடன் அவர் இருந்த புகைப்படங்கள் பேசு பொருளானது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.